நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணலாம். சின் முத்ரால கை வச்சுக்கோங்க. 2 மூக்கு வழியா மூச்சு இழுத்து 2 நாஸ்ட்ரல் வழியா மூச்சு இழுத்து 2 நாஸ்ட்ரல் வழியா மூச்சு வெளியே விட போறோம். கண்ணு மூடிக்கோங்க 5 டைம்ஸ். அதை நார்மலா பிரேக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் நாஸ்ட்ரல்ல க்ளோஸ் பண்ணிக்க போறோம். ரைட் சைடே மூச்சு இழுத்து ரைட் சைடே வெளியில விட போறோம். லெஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இன்ஹேல் பண்ணுங்க. ரைட் சைடு க்ளோஸ் பண்ணிக்க போறோம். லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்லயே எக்ஸேல் பண்ண போறோம். 5 டைம்ஸ். ஸ்டார்ட் பண்ணி இன்ஹேல். alternate nostril breathing. ஒரு சைடு க்ளோஸ் பண்ணி ரைட் சைடுல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் சைடுல எக்ஸேல் பண்ண போறோம். அப்ப ரைட்ட க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் திருப்பி லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணி ரைட்ல எக்ஸேல் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணா லெஃப்ட் க்ளோஸ் பண்றோம். ரைட்ல இன்ஹேல். அடுத்தது லெஃப்ட் க்ளோஸ் பண்ண போறோம். லெஃப்ட் நாஸ்ட்ரல்ல ரைட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸேல் பண்ண போறோம். அப்புறம் இன்ஹேல் பண்ண போறோம். அப்புறம் ரைட் நாஸ்ட்ரல்ல க்ளோஸ் பண்ண போறோம்.
லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸேல், லெஃப்ட்ல இன்ஹேல், அப்புறம் லெஃப்ட் க்ளோஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணு 10 டைம்ஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணா லெஃப்ட் க்ளோஸ் பண்ணுங்க, ரைட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸேல்ல ஸ்டார்ட் பண்ணணும். Breathing. திருப்பி அதே மாதிரி 10 டைம்ஸ் பண்ண போறோம். லெஃப்ட் க்ளோஸ் பண்ணுங்க, ரைட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸேல். வஜ்ராசனம்ல உட்கார முடியாதவங்க சுகாசனம்ல உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனம்ல உட்கார முடியறவங்க வஜ்ராசனம்ல உட்காந்துக்கோங்க. கையை வந்து பின்னாடி இந்த மாதிரி கட்டி எல்போஸை டச் பண்ற மாதிரி. முடியறவங்க இப்படி வச்சுக்கோங்க, முடியாதவங்க சும்மா கையை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம் வேணா முன்னாடி. இதை முடியறவங்க எவ்வளவு முடியுதோ ட்ரை பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணிட்டு கீழே போய் மேட்டை தொட போறோம். அப்புறம் இன்ஹேல் பண்ணிட்டு மேல நின்று சீலிங் பார்க்கணும். எக்ஸேல், இன்ஹேல், அப்படியே பின்னாடி எவ்வளவு முடியுமோ பின்னாடி ஒரு பேக் பெண்ட் சீலிங் பார்க்கணும். அப்படியே எக்ஸேல் பண்ணிட்டு கீழே வாங்க. இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, கையை ரிலீஸ் பண்ணிடுங்க. சுகாசனம் உட்கார்ந்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் மேல தூக்க போறோம். அப்படியே பின்னாடி முதுகை டச் பண்ணணும். நம்ம உள்ளங்கை வந்து போய் முதுகை டச் பண்ணணும். எல்போஸ் முடிஞ்ச அளவு பின்னாடி இருக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து போய் அப்படியே இந்த எல்போஸை பின்னாடி எவ்வளவு முடியுமோ பின்னாடி பிரஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். ரிலீஸ் பண்ணிடுங்க கையை. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேல தூக்க போறோம். பின்னாடி போய் பாம்பு போய் முதுகை டச் பண்ணணும். ரைட் ஹேண்ட் மேல தூக்கி அப்படியே பின்னாடி எல்போ பின்னாடி புஷ் பண்றோம். ரிலீஸ் பண்ணிடுங்க. திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணுறோம். மேல ரைட் ஹேண்ட் மேல கை பின்னாடி போய் டச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பின்னாடி புஷ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும்.
கையை ரிலீஸ் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி போய் டச் பண்ணணும். ரைட் ஹேண்ட் வச்சு புஷ் பண்ணுங்க. தலை நேரா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கையை ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த ரைட் ஹேண்ட் எடுத்து இந்த மாதிரி நம்மளோட லெஃப்ட் சைடு கையை நல்லா பிரிச்சுக்கோங்க. அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அந்த ஃபோர் ஆர்மை பின்னாடி புஷ் பண்ணணும். கையை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அப்படியே எவ்வளவு முடியுமோ பின்னாடி புஷ் பண்ணணும். கை விட்டுடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வச்சு அப்படியே புஷ் பண்றோம் பின்னாடி. திருப்பி இன்னொரு தடவை அதே ரிப்பீட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் இன்னும் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பின்னாடி ரைட் ஹேண்ட புஷ் பண்றோம். லெஃப்ட் சைடு கை இந்த பக்கம் போயிருக்கிறோம். கையை ரிலீஸ் பண்ணிடுங்க. கையை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி தலை ஃபோர்ஹெட் போய் கீழே டச் பண்றது முடிஞ்சா கீழே டச் பண்ணணும். இல்லைன்னா எந்த பொசிஷன் இல்லையோ அந்த பொசிஷனுக்கு ஸ்டாப் பண்ணணுங்க. நல்ல கையை வந்து எவ்வளவு முடியும் முன்னாடி எடுத்துட்டு போகணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த கொஞ்சம் கை முன்னாடி போகலான்னு ட்ரை பண்ணுங்க. சென்டர் பொசிஷன் வாங்க. இப்ப ரைட் நீயை சென்டரா வச்சுட்டு ரைட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணணும். இது சென்டருக்கு வாங்க. லெஃப்ட் சைடு லெஃப்ட் நீ சென்டர். சென்டருக்கு வந்துருங்க. இந்த பக்கம் ரைட் ஃபுட்டை கையால தூக்கி இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி பிடிச்சிட்டு லேசா ஒரு குழந்தைய கையில வச்சு ஆட்டுற மாதிரி இப்படி இப்படி ஆடணும். எவ்வளவு முடியுதோ தூக்க ட்ரை பண்ணுங்க. நல்லா தூக்கி இப்படி பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பேக் வளையக்கூடாது. இந்த மாதிரி ரைட் சைடு வந்து இப்படி ஆட்டணும். கொஞ்சம் இதை நல்லா ஃப்ரீயா பண்றவங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஃபுட்டை வந்து நம்மளோட இந்த லெஃப்ட் எல்போ உள்ள இருக்கிற க்ரீஸ்ல இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ரைட் சைடு வந்து இப்படி முட்டிக்கிட்டு வரணும். இப்படி வச்சு ஆட்ட ட்ரை பண்ணுங்க. நல்லா பண்ண முடியுதுன்னா, இல்லைன்னா ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டே ஆட்டினா போதும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லிஃப்ட் பண்ணுங்க. காலை செஸ்ட் கிட்ட எடுத்துட்டு வருவாங்க. அப்படியே கால் கீழே வச்சுங்க. அடுத்த கால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தூக்கி பிடிச்சுக்கோங்க. பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கா பாருங்க. கீழே வச்சிருங்க. திருப்பி அதே ரிப்பீட் பண்ண போறோம். ரைட் சைடு திருப்பி எடுங்க. கீழே வச்சிடலாம்.
அப்புறம் லெஃப்ட் சைடு வச்சுட்டு நிக்க போறோம். பேக் பெண்ட் பண்ண போறோம். காலை ஒண்ணா சேர்த்து வச்சுக்கோங்க. பிரேயர் பொசிஷன்ல கையை இனேட் பண்ணிட்டு நல்லா மேல தூக்கி எவ்வளவு முடியுமோ பேக் பெண்ட் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணி கீழே போய் மேட்டை தொடரும். கை பிரேயர் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இனேல் எக்ஸேல். நம்ம தை செஸ்ட் வந்து தை மேல இருக்கும். முட்டி மடங்கணும். முட்டி மடங்கினா பரவாயில்ல. அப்படியே மெல்ல மெல்ல நின்றுடுவாங்க. கை திருப்பி பிரேயர் பொசிஷன். ஒரு தடவை பிரீத் பண்ணிக்கோங்க நல்லா. திருப்பி மேல் கை அப்படி மேல தூக்கணும். எக்ஸேல். கை கீழே தொட முடியாதவங்க கையை வந்து எங்க காலில் தொட முடியுதோ அந்த இடத்துல கை வச்சுக்கலாம். திருப்பி அப்படியே மெல்ல நின்றுவாங்க. பிரேயர் பொசிஷன். இன்னொரு தடவை அதே பண்ண போறோம். இமேல் எக்ஸேல். இந்த முறை கையை எல்போஸ் பிடிச்சுக்கோங்க. அந்த ஸ்கொயருக்குள்ள தலை இருக்கணும். வேணும்னா பெண்டிலம் மாதிரி சைடு டு சைடு உங்களுக்கு ஸ்விங் பண்ணணும், பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்லா இருக்குன்னா மெல்லமா, ரொம்ப மெல்லமா கையை ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப மெல்லமா தலையை மேல தூக்கிட்டே வாங்க. கடைசியா தலை ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். கை பிரேயர் பொசிஷன். நார்மல் ப்ரீதிங். அடுத்து சேர் போஸ் பண்ணுறோம். நம்மளோட ஹிப் வித்துல காலை வச்சுக்கலாம். வேணும்னா இல்லை சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அதை வச்சுக்கோங்க. கை பிரேயர் பொசிஷன் இல்லை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். இந்த மேல கையை தூக்கி வச்சுக்கலாம். முட்டி வந்து போய் டோஸை கவர் பண்ணக்கூடாது. பின்னாடி எவ்வளவு முடியுமோ அப்படியே பின்னாடி சேர்ல உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உட்காரணும். ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே உங்க டோஸ் உங்களால பார்க்க முடியும். கவர் பண்ணிருக்க கூடாது. கவர் பண்ணிருந்தா பின்னாடி உங்களை பின்னாடி இன்னும் புஷ் பண்ணிடுவோம். பட்டு வந்து பின்னாடி போகும். நல்லா எழுதிச்சுவாங்க. ப்ரேயர் பொசிஷன்ல கையை வச்சுக்கோங்க. நல்லா பிரீத் பண்ணிக்கோங்க. திருப்பி சேர் போஸ் அப்படியே போகணும். கீழே போயிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ண போறோம். அப்படி லெஃப்ட் சைடு
திரும்பி நம்ம கண்ணு சீலிங்க பார்க்கணும், லெஃப்ட் எல்போ வந்து சீலிங்க பார்க்கணும். எவ்வளவு முடியுமோ அப்படியே ட்விஸ்ட் பண்றோம். திரும்பி அப்படியே சென்டருக்கு வந்து ப்ரேயர் பொசிஷனுக்கு வாங்க. அதர் சைடு ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ண போறோம். நல்லா ஏறி பண்ணிக்கோங்க. சேர் பொசிஷன். இப்போ மெல்லமா ரைட் சைடு. சென்டர் பொசிஷனுக்கு வாங்க. கையை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நார்மல் ப்ரீதிங். கால வேண்டிய அளவு எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த கை போய் ஜஸ்ட் கீழே போய் ரைட் ஃபுட்டை தொட போகுது. இது சென்டருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஃபுட்டை இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஃபுட்டு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே இருக்கணும். திருப்பி சென்டருக்கு வரும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஃபுட்டு. இதே மாதிரி நீங்களும் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. Normal breathing. அதே போஸை கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஃபுட்டு இப்படி நல்ல கையை மேலே தூக்கி ஷோல்டருக்கு மேலே கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் இருக்கணும். நம்ம கண் வந்து லெஃப்ட் நம்ம பார்க்கணும். அப்படியே ஹோல்ட் பண்ணணும். 2 முட்டியும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நம்ம கையை ரிலீஸ் பண்ணிட்டு சென்டருக்கு வாங்க. நார்மல் பிரீதிங். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஃபுட். கையை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. ஆப்ஷன் 1 இது அப்படியே பேக் ஸ்ட்ரெயிட்டா வச்சு எடுத்துட்டு போய் கையை இப்படி வச்சுக்கலாம். கீழே ரொம்ப பெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஜஸ்ட் கையை ஃப்ரண்ட்ல இப்படி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றவங்க கையை பின்னாடி எடுத்துருவாங்க. எவ்வளவு முடியுமோ வந்து பேக் மேல வைங்க. அதுக்கப்புறம் காலை உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற அளவு நல்லா இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி தலையை வந்து அப்படியே மெல்லமா பெண்ட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. கை கீழே எடுத்ததுன்னா யோகா பிளாக் வச்சுக்கோங்க. இல்ல பில்லோ வச்சுக்கோங்க. மெல்லமா காலை கீழே க்ளோ பண்ணி கிட்ட எடுத்து விடுங்க. அப்புறம் அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்க. மேல அப்படியே நிமிருவாங்க.
கையை பின்னாடி இந்த மாதிரி முடிஞ்சா இன்டர்லேஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்லேஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே குனிய போறோம். முட்டி பெண்ட் ஆகலாம். முட்டியை பெண்ட் பண்ணிக்கோங்க. கையையும் சேர்த்து எவ்வளவு முடியுமோ மேல லிஃப்ட் பண்ண போறோம். கையை மெல்லமா ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்படியே இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. மேட் மேல படுக்கிறோம். சீன் வந்து மேட் மேல கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கை செஸ்ட் கிட்ட இன்ஹேல் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் பண்ணிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுங்க. திருப்பி தலையை வச்சுங்க. ஒன்று மேட்ல வச்சுங்க. திருப்பி இன்ஹேல். கையை எடுத்து ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா கையை மேட்ல வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு இது கன்வீனியன்டா இருக்கு, கையை ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா வச்சு ட்ரை பண்ணுங்க. எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த மாதிரி கையை யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ செஸ்ட் லிஃப்ட் பண்ணணும். இது மேட் பண்ணுங்க. திருப்பி பண்ணிட்டு அப்படியே லிஃப்ட் பண்றோம். இந்த மாதிரி கையை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு மேல மேல லிஃப்ட் பண்ணி கீழே ரிலீஸ் ஆகுற மாதிரி ஒரு 5 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க. அப்படியே மேட்ல ரைட் இயர் ரைட் கால் கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் ரெண்டும் டோஸ் ரெண்டும் டச் ஆகும். திருப்பி கை ரெண்டும் செஸ்ட் கிட்ட, சின்னது மேட்ல அப்படியே புஜங்காசனம் பண்ண போறோம். இந்த ஹிப் மாத்திரம் தான் கீழே இருக்கணும். மொத்த போர்ஷனும் மொத்தமா லிஃப்ட் ஆயிருக்கணும். சின்ன கீழே வச்சு ஸ்டார்ட் பண்ணா மேல் நல்ல செஸ்ட் லிஃப்ட் பண்ணி தலையை லேசா பின்னாடி பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா மெல்லமா அப்படியே கீழே வந்துடுங்க. left ear to the floor. chin on the mat, koi chest கிட்ட
செகண்ட் டைம் பண்ண போறோம். திருப்பி அதே போஸ் இன்ஹேல் பண்ணிக்கோங்க. எவ்வளவு முடியுமோ நல்லா லிஃப்ட் பண்ணுங்க. அப்படியே மெல்லமா ரிலாக்ஸ் பண்ணி ரைட் கீழே இருக்கணும். கை காலெல்லாம் ரிலாக்ஸ் இருக்கணும். திருப்பி சின்ன கை செஸ்ட் கிட்ட திருப்பி தேர்ட் டைம் பண்றோம். இந்த வாட்டி நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நல்லா இன்னும் நல்ல ஹிப்பு கீழே வச்சுட்டு மொத்த செஸ்டையும் மேலே தூக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. மேல் அப்படியே நாட்டி கீழே வரும். இல்லைன்னா லெஃப்ட் இயர் டு தி ஃப்ளோர். ரிலாக்ஸ் பண்ணுங்க. கையை வந்து உடம்பு லேசா ரோல் ஓவர் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து லெஃப்ட் கை கீழே அப்படியே கீழே வைக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் கை அப்படியே நம்ம கை மேல இருக்கணும். அதே மாதிரி ரைட் சைடும் ரைட் கை கீழே ரைட் ஹேண்ட் இருக்கணும். வெறும் நம்ம லெஃப்ட் லெக்கை மட்டும் லிஃப்ட் பண்ண போகணும். சின் வந்து மேட்ல இருக்கணும். சின் வந்து மேட்ல இருக்கணும். கை ரெண்டும் கீழே இருக்கணும். லெஃப்ட் லெக்கை மட்டும் எவ்வளவு முடியுமோ லிஃப்ட் பண்ணுங்க. பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கால் மட்டும் தூக்குறோம். முட்டி பெண்ட் ஆகக்கூடாது. கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா தூக்குங்க. கீழே வச்சிருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பண்றோம். ரைட் சைடு தூக்குங்க கால். கீழே வச்சுங்க. கையெல்லாம் வெளியில ரிலீஸ் பண்ணிடுங்க. கால் கீழே படுற மாதிரி எல்லாரும் ஒரு சைடு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். கையை வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல முன்னாடி இந்த மாதிரி ஃப்ளோர்ல கீழே வச்சுக்கோங்க. கால் ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும்.
நம்ம ரெண்டு கையையும் தூக்க போறோம். கால் வேணும்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். மேட் விட்டு ரெண்டு காலையும் வெட்டி வச்சுக்கோங்க. வேணும்னா இல்ல ஒன்னாவும் சேர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணுங்க. கையை நல்லா நீட்டிக்கோங்க, காலை நல்லா நீட்டிக்கோங்க. அப்படியே ரெண்டுத்தையும் தூக்க போறோம். கையையும் காலையும் சைமல்டேனியஸா முடிகிற அளவு தூக்க போறோம். இதே தலை தூக்கிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கையையும் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, காலையும் பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே left ear to the floor. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி கையை ஸ்ட்ரெச் பண்றோம். காலை நல்லா தள்ளி வச்சுக்கிறோம். எவ்வளவு முடியுமோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்படியே லிஃப்ட் பண்றோம். நல்லா இன்னும் போன வாட்டியை விட ஹைட் இன்னும் தூக்க முடியுதா ட்ரை பண்ணுங்க. கை கால் ரெண்டும் நேரா இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ear to the floor. தேர்ட் டைம் பண்ண போறோம். காலை பொசிஷன் பண்ணிக்கோங்க, கை பொசிஷன் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி எவ்வளவு முடியுமோ உங்களோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். லிஃப்ட் பண்ணுங்க. திருப்பியும் செஸ்ட் முடிஞ்ச அளவு லிஃப்ட் பண்ணுங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. left ear to the floor. அப்படியே வந்து வஜ்ராசனம் உட்காருங்க. கால் முட்டி ரெண்டும் வந்து நம்ம ஹிப் விட்ட பார்த்து எவ்வளவு ஹிப் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஆப்ஷன் நம்ம கையை பின்னாடி போய் தொட முடியாதவங்க இந்த காலோட நம்மளோட விரலை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்றதுதான் பண்ணுங்க. இல்லைன்னா நல்லா தொட முடியும்னா நம்மளோட விரல் கீழே போய் மேட்ல டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. முட்டி வலிக்குதுன்னா முட்டிக்கு கீழே துணி வச்சு சாஃப்டா ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ தட் முட்டி வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கால் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறதா வச்சுக்கலாம். டோஸ்ல சப்போர்ட்டா இருக்கலாம். இல்லை டோஸ்ல கீழே பெண்ட் பண்ணிக்கலாம். கேமல் போஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கையை மட்டும் எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அப்படியே பின்னாடி போய் நம்மளோட ஹீலை டச் பண்ணணும். பின்னாடி மொத்த வெயிட்டையும் ஹீல் மேல போடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் ஃபிங்கர் சும்மா டச்சா இருக்கிறத தவிர்த்து நம்ம அது ஃபுல்லா வெயிட் அதுல போடக்கூடாது. அப்படியே பொசிஷன் ரிலீஸ் பண்ணி வஜ்ராசனம் போய் உட்காருங்க. நம்ம பட்டு போய் ஹீலை டச் பண்ணணும். டச் பண்ணி அப்படியே கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. திருப்பி
ரெண்டு பொசிஷனுக்கு வாங்க. ரைட் சைடு அதே மாதிரி ட்ரை பண்ண போறோம். ரைட் சைடு கையை பின்னாடி எடுத்துட்டு போய் மெல்லமா அந்த ஹீல் டச் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி மெல்ல வரணும். ரிலீஸ் பண்ணி மெல்ல வந்து திருப்பி வஜ்ராசனம் அப்படியே உட்காந்து கையை மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா கை எவ்வளவு முடியுமோ கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. தலைக்கு சப்போர்ட் ஏதாவது நீங்க கீழே டச் பண்ண முடியலன்னா பில்லோ பிளாக். வஜ்ராசனம் பண்ணுவாங்க. இத பின்னாடி கை தொடர்றதே கஷ்டமா இருக்கவங்க திருப்பி அதையே பிராக்டிஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாற்றி மாற்றி பிராக்டிஸ் பண்ணுங்க. தொட முடியறவங்க நம்ம ரெண்டு கையும் சேர்த்து இப்ப டச் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரெண்டு கையும் அப்படியே பின்னாடி இதெல்லாம் எடுத்துட்டு போய் பேக் பெண்ட் பண்ணி மெல்லமா பொசிஷன்ல இருந்து மெல்லமா கை எடுத்துருவாங்க. வேகமா கை எடுத்துறாருங்க. அப்படியே பின்னாடி வந்து உட்காந்து கீழே கையை நீட்டி ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து காலை இப்படி ஆல் ஃபோர்ஸ்ல வந்துட்டு ஆங்கிள் ரொட்டேஷன். சுகாசனம் உட்காந்துக்கோங்க. ரைட் ஃபிட் எடுத்து லெஃப்ட் கை நான் வைக்கிறோம். எவ்வளவு முடியுமோ நல்லா ஃபிட் எடுத்து வந்து இப்படி வச்சுக்கிறோம். இந்த ரைட் ஹேண்ட் போய் பின்னாடி போய் நம்மளோட கட்டை விரல பிடிக்கணும். இந்த நம்மளோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி உங்களோட கட்டை விரல பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. இந்த சைடு ரிலீஸ் பண்ணிக்குவோம். காலை மாற்றி வைக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் கை மேல அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி எடுத்துட்டு போய் ரைட் ஹேண்ட் சப்போர்ட்டோட அந்த கட்டை விரல பிடிச்சுக்கணும். ரிலீஸ் பண்ணிடுங்க. என்ன பண்ண போறோம்னா இந்த நம்மளோட கால் முட்டி லெஃப்ட் முட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் சைடு எடுத்து இப்படி இந்த முட்டிக்கு பக்கத்துல ரைட் ஃபுட் வர மாதிரி திருப்பி வச்சுக்கணும். லெஃப்ட் முட்டி வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்துல நம்மளோட ரைட் லெக் எடுத்து பக்கத்துல இப்படி வச்சுட்டு போறோம். லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த சைட்ல முட்டி எப்படி பிடிச்சிருக்கலாம், இல்ல கை எப்படி வச்சுக்கலாம்,
உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கையை அப்படியே பின்னாடி எடுத்துட்டு போய் எவ்வளவு முடியுமோ அப்படியே பின்னாடி எங்க போய் டச் ஆகுதோ ட்விஸ்ட் பண்ணணும். காலை வச்சுட்டு அப்படியே எவ்வளவு முடியுதோ அப்படி பின்னாடி ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட ரைட் ஷோல்டரை பார்க்க போறோம். இந்த லெஃப்ட் முட்டியை மடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இன்னொரு ஆப்ஷன் காலை அப்படியே நீட்டிக்கணும். இந்த காலை நீட்டிட்டு அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ எது வேணா பண்ணுங்க, காலை நீட்டி வேணாலும் வச்சுக்கோங்க, இல்ல காலை மடக்கி வேணாலும் வச்சுக்கோங்க, எது உங்களுக்கு வசதியோ அதை பண்ணுங்க. சென்டருக்கு வாங்க, சேஞ்ச் பண்றோம். ரைட் சைடு வந்து காலை மடக்கி வச்சுட்டு லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் முட்டி பக்கத்துல இந்த பக்கமா எடுத்து வந்துக்கிறோம். பொசிஷன் பண்ணிட்டு இந்த ரைட் ஹேண்ட இந்த முட்டியை ஜஸ்ட் பிரஸ் பண்ற மாதிரி இப்படி பிடிச்சி தள்ளி இப்படி வச்சுக்கலாம் கையை. ஸோ தட் அந்த காலை வந்து இப்படி புஷ் பண்ணுறோம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கூட ட்விஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து பின்னாடி கை வச்சுட்டு திரும்பிக்கும். அப்படியே சென்டருக்கு வாங்க, மேட்ல படுத்து போறோம். ஸ்ட்ராப் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராப் எடுத்து ரைட் ஃபுட் கீழே, ரைட் ஃபுட் கீழே வச்சுட்டு அப்படியே இந்த ரைட் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி நம்ம தலை கிட்ட எடுத்துட்டு வர மாதிரி எவ்வளவு முடியுமோ எடுத்துட்டு வரணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி காலை லிஃப்ட் பண்ணி ரைட் சைடு எவ்வளவு தூரம் போக முடியுமோ ரைட் சைடு. சைடை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே காலை நல்லா ஸ்ட்ராப் பிடிச்சி எடுத்துட்டு வந்து லெஃப்ட் சைடு திருப்பிங்க. தலை வந்து ரைட் சைடு பார்க்கணும். காலை சென்டரில் வச்சுங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராப் லெஃப்ட் சைடு மாத்துங்க.
அப்படியே காலை தூக்கி நம்ம நெத்திக்கிட்ட எவ்வளவு வர முடியுமோ புல் பண்ணணும். அப்படியே காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காலத்துக்குள்ள தூக்கி லெஃப்ட் சைடு லிஃப்ட் பண்ணி ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. தலை லெஃப்ட் சைடு பார்க்கணும். சென்டருக்கு வாங்க. ஸ்ட்ராப் எடுத்துருங்க. கால் ரெண்டு முட்டியும் நல்லா செஸ்ட் கிட்ட எடுத்துட்டு வந்துருங்க. செஸ்ட் கிட்ட எடுத்து வந்து இப்படி சைடு கொஞ்சம் அப்படி ராக் பண்ணுங்க. சின்ன சர்க்கிள் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அப்படியே காலை ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. சவாசனா கண்ணை மூடிக்கோங்க. எல்லா இடமும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிரீதிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க.
அப்படியே ரைட் சைடு திரும்பி பாருங்க.